அறையில் இருக்கிறான். இதுக்கான பதில் இதுதான். நம்ம இந்த பாடத்தை பார்த்து அந்த பதில் எழுதணும். இப்போ ஐன சாத், சாத் எங்கே இருந்துச்சு? ஐன சாத்து கை கடிகாரம் எங்கே? அல ஷரீரி கட்டிலின் மீது இருக்கிறது. ஐன யாசிரு, யாசிர் எங்கே இருக்கிறான்? அப்போ என்ன சொல்லுவோம்? இப்போ சாத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஹிய அல சரீரி, அது கட்டிலின் மீது இருக்கிறது. அப்போ யாசிருக்கு என்ன சொல்லுவோம்? ஹுவ ஃபில் ஹம்மாமி, அவன் வந்து குளியல் அறையில் இருக்கிறான். சரி. ஐனா ஆமினத்து, ஆமினா எங்க? ஹிய ஃபில் மத்துபஹி, அவள் சமையல் அறையில் இருக்கிறாள். இப்போ கேட்குறாங்க, கேள்வியாக கேட்குறாங்க நம்மகிட்ட. ஆமினத்து ஆமினத்து ஃபில் ஹுர்ஃபத்தி, ஆமினத்து ஃபில் ஹுர்ஃபத்தி, ஆமினா அறையில் இருக்கிறாளா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ லா இல்லை, ஹிய அவள் ஃபில் மத்துபஹி சமையல் அறையில் இருக்கிறாள். எப்படி போடுவோம்? லா ஹிய ஃபில் மதுபஹி, இல்லை அவள் சமையல் அறையில் இருக்கிறாள். அப்போ கேட்குறாங்க, ஆசிரு யாசிரு ஃபில் மதுபஹி, யாசிர் சமையல் அறையில் இருக்கிறானான்னு கேட்குறாங்க. அவன் சமையல் அறையில் இருக்கா? இல்லை இல்லை, குளியல் அறையில் இருக்கு. அப்போ என்ன சொல்லுவான்? லா இல்லை, ஹுவ அவன், ஃபில் ஹம்மாமி அவன் குளியல் அறையில் இருக்கிறான். அவன் எப்படி சொல்வோம்? லா ஹுவ ஃபில் ஹம்மாமி, இல்லை அவன் குளியல் அறையில் இருக்கிறான். மன் ஃபில் ஹுர்ஃபத்தி, அப்போ அறையில் யார் இருக்கா? மன் யார் இருக்கிறது? ஃபில் ஹுர்ஃபத்தி அறையில் யார் இருக்கிறா? முஹம்மது ஃபில் ஹுர்ஃபத்தி, முகமது ஃபில் ஹுர்ஃபத்தி, முகமது அறையில் இருக்கிறார். ஒமன் ஃபில் ஹம்மாமி, மற்றும் யார் ஹம்மாம் குளியல் அறையில் இருக்கிறது? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? யாசீர் யாசிரு யாசிரும் ஃபில் ஹம்மாமி, யாசீர் வந்து குளியல் அறையில் இருக்கிறான். இப்போ மாதா என்ன இருக்கிறது? அலல் மக்தபி மேஜை மீது என்ன இருக்கிறது? என்ன இருந்துச்சு? அல் கிதாபு புத்தகம், அலல் மக்தபி மேஜை மீது இருந்தது. மாதா அலசரீரி கட்டிலின் மீது, அதாவது கட்டிலின் மீது என்ன இருக்கிறது? இன்னும் என்ன இருந்துச்சு? சாத்திருக்கு. அப்போ அசாஅத்து அல சரீரி, கை, அதாவது கை கடிகாரம் கட்டிலின் மீது இருந்தது. என்ன சொல்கிறாங்க? இக்ரா படி, வக்து மற்றும் எழுது, ம லபுத்தி அதாவது சரி செய்வதுடன், அதாவது ஹரக்கத் வைப்பதுடன், அவாஹிரில் கடைசிகளுக்கு, கலிமாத்தி வார்த்தைகளுடைய கடைசிகளுக்கு ஹரக்கத் வைப்பதுடன் படி மற்றும் எழுது. என்ன சொல்கிறாங்க பாருங்கள்? அல் மதரசத்து, இங்கே என்ன வைப்போம்? லம்மா கொடுப்போம். ஃபில் மதரசத்தி, இங்கே தூ கொடுக்க மாட்டோம், தீ கொடுப்போம். இதைத்தான் கவனிக்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜருடைய எழுத்துகள் வந்தால் ஹரக்கத்து நம்ம என்ன வைப்போம்? ஜருடைய எழுத்து இல்லாமல் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஹரக்கத்து வைக்கணுங்கிறத கவனிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே அர்த்தம் சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும்? ஹரக்கத்து போடணும். பாருங்கள், அல் மதரசத்து ஃபில் மதரசத்தி, அந்த மதர்சாவிலே, ஃபில் பைத்தி வீட்டிலே, அல் பைத்து வீடு, அல் ஹுர்ஃபத்து அறை, அல் ஹம்மாமு குளியல் அறை, ஃபில் மதுபஹி சமையல் அறையிலே, அல் மக்தபு மேஜை, அலல் மக்தபி மேஜை மீது, அலல் குருசி நாற்காலியின் மீது, அசரீரு கட்டில், அலல் கிதாபி கிதாபின் மீது, ஃபில் மஸ்ஜிதி பள்ளியில், அதாவது பள்ளிவாசலில். அப்புறம் என்ன சொல்கிறாங்க நம்மளை? இக்ர படி வக்து, அதாவது படிச்சுக்கிட்டே எழுதணும், அதாவது ஹரக்கத்தை போட்டுக்கிட்டே என்ன செய்யணும்? படிக்கணும், அர்த்தம் சொல்லணும். பாருங்கள், அத்வாலிஃபு ஃபில் ஜாமியத்தி, அத்வாலிபு மாணவன் ஆகிறவன், ஃபில் ஜாமியத்தி கல்லூரியில் இருக்கிறான். ரஜூலு மனிதன், ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில் இருக்கிறான். ஆயினத்தாஜிரு வியாபாரி எங்கே? ஹுவ அவன், ஃபில் ஃபித்துக்கானி அவன் எங்கே இருக்கான்? கடையிலே இருக்கிறான். அப்போ ஃபித்துக்கானி அவன் கடையில் இருக்கிறான். அல் கலமு பேனா, அந்த பேனா அலல் மக்தபி மேஜை மீது இருக்கிறது. ஐன ஜைனபு ஜைனபு எங்கே? ஹிய அவள், ஃபில் ஹுர்ஃபத்தி அவள் அறையில் இருக்கிறாள். ஐனல் வரக் பேப்பர் அல்லது இலை, ஐனல் வரக் பேப்பர் எங்கே?
ஹுவ அது அந்த பேப்பர் அல்லது இலை. அலல் மக்தபி மேஜை மீது இருக்கிறது. நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம்.